ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிரம்மா வாய் வழி பிராமணர்கள் இல்லையா? பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமணர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் தந்தை மூலமாக ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிருக்குது. அதனால் நீங்கள் இப்போ ஈஸ்வரிய மடியில் பாதுகாப்பாக இருக்கிறீங்க. ஏன்னா 3வது கண் தெரிஞ்சிட்டதுனால எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். ஸோ அதனால் எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறோம் பாபா நினைவில். ஸோ அப்படி அமைதியாக இருக்கிறது தான் பாதுகாப்பும் கூட. கேள்வி, வேறு எந்த தர்மமும் இல்லாத ராஜ்யம் இல்லை, ஒரே ராஜ்யம், அதை எதன் ஆதாரத்தில் ஸ்தாபனை செய்யப்படுது? அந்த பிளவுபடாத அத்வைத ராஜ்யம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதன் ஆதாரத்தில் ஸ்தாபனை செய்யப்படுது? யோக பலத்தினால். ஏன்னா புஜபலத்தின் மூலமாலும் பிளவில்லாத ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணவே முடியாது. புஜபலத்தினாலேயோ இப்போ வைக்கிற எலெக்ஷன் மூலமாகவெல்லாம் முடியாது. அது இன்னும் பிரிவினைகளை தான் உருவாக்குது. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, முழு உலகத்தின் மீதும் அவங்க ராஜ்யம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட சக்தி இருக்குது. ஆனால் அது சட்டத்தில் இல்லை, விதி அப்படி கிடையாது. இதுதான் ஆச்சரியம். அவங்க ஒன்று சேர்ந்துட்டா நடக்கும், ஆனால் முடியல பாருங்கள். அதனால் ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த கேப்பு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. உலகத்தில் ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்கிற வேலையை ஒரு தந்தை மட்டும்தான் செய்வார். மனிதர்கள் பிரிக்கிற வேலையை தான் பண்ணுவாங்க. 1, 2, 3 இப்படி தான் ஆகும். ஸோ அதனால் ஒரே ராஜ்யம் மனிதர்களால் முடியாது, அப்படி உருவாக்க கடவுளால் தான் முடியும். பாடல், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் பிரபுவே. சபை 2 ராஜ்யம் இருந்தாலே ஒருத்தர் டாமினன்ஸை நிரூபிக்கிறதுக்காக இன்னொன்று அழிக்க தான் செய்வாங்க. அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஓம் சாந்தி. ஸோ பல முறை இதுக்கான அர்த்தம் புரிய வைக்கப்பட்டிருக்குது. ஓம்னா நான் ஆத்மான்னு அர்த்தம். சாந்தி ஆத்மாவுடைய உண்மையான குணம். மற்றபடி இந்த உடம்பு என்னுடைய கர்மேந்திரியம், அது நான் கிடையாது, என்னோடது தற்காலிகமாக. அப்புறம் இதை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்கும். நான் ஆத்மா, பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவன். ஓ தூர தேசத்தில் வசிப்பவரே வாங்க அப்படின்னு பாரதவாசிகள் தான் கூப்பிட்றாங்க. பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய பரமாத்மாவை கூப்பிட்றாங்க. ஏன்னா அதுதான் அவருடைய இடம். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கூட. ஏன்னா பாரதவாசிகளை தூரதேசத்தில் வசிப்பவர்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா பாரதத்தில் தான் தர்மத்துக்கு நிந்தனையும் துக்கமும் ஏற்பட்டு இருக்குது. அதனால் நீங்கள் மறுபடியும் கீதையின் உபதேசத்தை செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சிவபாபா வாங்க அப்படின்னு கூப்பிட்றது உண்மையில் கீதை ஞானத்தை குறித்து தான் இல்லையா? அதர்மம் அதிகரிக்கும் போது அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வருவேன் சொன்னது சிவபாபாவுடைய மகா வாக்கியம். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் தந்தை. பாரதவாசிகள் மீது இப்போ ராவணனுடைய நிழல் விழுந்திருக்குது. ஆனால் தான் எல்லோரும் துக்கம் நிரம்பியவராக தூய்மையற்றவராக இருக்கிறாங்க.
அதனால் தயவுசெய்து ரூபத்தை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு கடவுளை கூப்பிட்றாங்க. அப்படின்னு அர்த்தம் மனித வடிவம் எடுத்து வாங்கன்ட்டு. ஸோ அதனால தான் நான் மனித ரூபத்தில் வரேன். ஆனால் என்னுடைய வருகை தெய்வீகமானது, அலௌகீகமானது, கர்ப்பத்தில் வரல. டைரெக்டாக சாதாரண ஒரு முதியவருடைய உடலில் பிரவேசிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் என்னுடைய நிராகார ரூபத்தை மாற்றிக்கொண்டு வருகிறேன். அதாவது உடல் எடுத்து வரேன். பரமபிதா பரமாத்மா தான் ஞானக்கடல், கிருஷ்ணர் கிடையாது. இல்லை, அவரை ஞானக்கடல்னு சொல்ல மாட்டோம். நான் இந்த சாதாரண உடம்புல உங்களுக்கு மறுபடியும் இந்த சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஸோ இந்த உலகம் எப்போ அழுக்காகி இருக்குதோ அப்போ தான் நான் வர வேண்டி இருக்குது, கலியுகத்திலேருந்து சத்தியுகத்தை உருவாக்குறதுக்காக. பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய படமும் இருக்குது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரன் மூலமாக விநாசம், விஷ்ணு மூலமாக பாலனை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுவுடைய 2 ரூபங்கள். பாபா மறுபடியும் நமக்காகவே ரூபத்தை மாற்றிட்டு வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய சுப்ரீம் ஃபாதர், பரமபிதா, சுப்ரீம் டீச்சர், சுப்ரீம் குரு, எல்லாமே அவர் தான். ஸோ வேறு எந்த குருமார்களையும் சுப்ரீம்னு சொல்கிறது கிடையாது. இவர் தான் அப்பா, டீச்சர், குரு, 3மாக இருக்கிறார். லௌகீக தந்தை குழந்தைங்களை பாலனை பண்ணி பிறகு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறார். யாரோ ஒரு சிலர் அபூர்வமாக அப்பாவே டீச்சராகவும் இருப்பாங்க. ஆனால் எல்லா ஆத்மாக்களும் என்னத்தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. என்னென்னா அப்பா, டீச்சர், குரு 3மாகவுமே ஒருத்தரே இருக்க முடியாது. ஸோ எல்லா ஆத்மாக்களும் இறைத்தந்தை அப்படின்னு கடவுளை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவரை ஆத்மாக்களின் தந்தை ஆகிட்டார் இல்லையா? ஸோ இது உண்மையில் பக்தி மார்க்கத்தினருடைய பாட்டு. சத்தியுகத்தில் இந்த மாதிரி கூக்குரலிட்டு கடவுளை கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு அங்கே அவசியம் இல்லை. ஏன்னா மாயாவே இல்லை. மாயா இருந்தால் தானே அந்த அவசியம். மாயா இருந்தால் துக்கம் இருக்கும். துக்கம் இருக்கும்போது கடவுளை கூப்பிட போகிறோம். அங்கேயோ சுகமே சுகம்தானே இருக்கும். 5000 வருடங்களின் சக்கரம் அது. அரை கல்பம் சத்தியுக திரேதாயுகம் பகலாகவும், அரை கல்பம் துவாபரயுகம் கலியுகம் இரவாகவும் இருக்கும். நீங்கள் பிரம்மாவுடைய வாய்வழி வம்சாவளி பிராமணர்களாக இருக்கிறீங்க. ஸோ பிரம்மாவின் இகல் இரவு, பிரம்மாவின் பகல் அப்படின்னு பாடப்படுது. அது பிராமணர்களுக்கும் பொருந்தும். ஸோ பகல் மற்றும் இரவின் ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ உண்மையிலே இந்த எல்லையற்ற பகல் மற்றும் எல்லையற்ற இரவுடைய ஞானம் நமக்கு தான் இருக்குதே தவிர லக்ஷ்மி நாராயணன் கிட்ட கூட இந்த ஞானம் கிடையாது. அதனால தான் தேவதைகளை விட நாம் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறது. இப்போ நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இப்போ தான் இந்த ஞானம் கிடைக்கிது. இப்போ பக்தி மார்க்கம் முடிஞ்சு ஞான மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பகல் உதயமாகுது. ஏன்னா ஞானச்சூரியன் பாபா வந்திருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த ஞானம் இப்போ தந்தை மூலமாக நமக்கு கிடச்சிருக்குது. கலியுகத்திலையோ சத்தியுகத்திலையோ இந்த ஞானம் யார்கிட்டையுமே இருக்காது. கலியுகன்றது நரகம் இல்லையா? நரகத்துடைய உச்சம். சத்தியுகன்றது சொர்க்கத்தின் உச்சம். ரெண்டுத்துலேயுமே ஞானம் இருக்காது.
ஸோ அதனால தான் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு பாடப்படுது. ஆனால் இந்த 84 பிறவி ஞானம் இல்லாட்டினா கூட ஆத்மான்ற ஞானமாவது சொர்க்கத்தில் இருக்கும். அதனால் அது பகல். நரகத்தில் அதுவும் இருக்காது. அதனால் அது இரவு. இப்போ நாம் சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தை அடைவதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இல்லை, ராஜ்யத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆத்மானு உணர்ந்தால் தான் அதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இந்த பிறவியில் அடைய போகிறதில்ல. இந்த பிறவியில் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பட் அடையிறது அடுத்த ஜென்மத்தில் தான். ஸோ அப்போ நான் அழிவற்ற ஆத்மான்றதில் நிச்சயபுத்தி இருந்தால் தானே இந்த முயற்சி பண்ண முடியும். ஸோ பிறகு அரை கல்பம் ராஜ்யம் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு ராஜ்யத்தை இழந்துடுவீங்க அடுத்த அரை கல்பத்துக்கு. இந்த ஞானம், அதாவது யோக பலத்தினால் அடைஞ்ச ராஜ்யம் அரை கல்பம் இருக்கும். அதுக்கப்புறம் புஜ பலத்தினால் அடிச்சுக்குவாங்க. ஸோ இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யார்கிட்டேயுமே கிடையாது. இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் தேவதை ஆயிடுவீங்க. ஆனால் தேவதை ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காது. இப்போ இரவாக இருக்குது. இப்போ தான் பாபா வரார். அதனால தான் சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ கிருஷ்ணர் உடைய ஜென்மம் கூட இரவில் ஏற்பட்டதாக அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கலை. சிவனுடைய ஜெயந்தி, அதாவது அவதாரம் ஏற்படுது, தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. உண்மையிலே இப்படிப்பட்ட தந்தையுடைய அவதார நாளை சிவ ஜெயந்தியை குறைஞ்சது 1 மாதமாவது கொண்டாடணும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் கூட லீவ் விடுறது கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸ் அப்படி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் 1 மாதம் லீவ் விட்டுருவாங்க. ஆக்சுவலி நம்ம ஊர்லேயே கிறிஸ்மஸ்க்கு 1 மாதம் லீவு தானே இல்லையா? அரைப்பரிச்ச லீவாக வந்துடும் அது. ஸோ யார் முழு சிருஷ்டியை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குறாங்களோ அவங்களுடைய நினைவாக ஒரு 4 லீவு கூட கொடுக்கறது கிடையாது. இல்லை, தூய்மையற்ற சிருஷ்டியை உலகத்தையே தூய்மை ஆக்கிறவர் பிறந்ததுடைய நினைவை ஒரு நாள் கூட லீவு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியலன்னு அர்த்தம். நான் தான் உங்கள் எல்லாரையும் துக்கத்தில் விடுவிச்சு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுற வழிகாட்டியாகி எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறேன். ஸோ இப்போ அந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறதுக்கான முயற்சி செய்கிறீங்க. தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். ஆத்மாவுடைய ரூபம் என்ன அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியல. ஸோ ஞானத்தின் 3வது கண்ணுன்றது நாம் யாருன்னு, அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் ஆத்மா எப்படி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஸோ ஆத்மா கட்டை விரல் சைஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டை விரல் சைஸும் கிடையாது, அகண்ட ஜோதியும் கிடையாது. ஒரு சின்ன புள்ளி மாதிரி, நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. நானும் அதே மாதிரி புள்ளி வடிவத்தில் இருக்கிற ஆத்மா தான்னு பாபா சொல்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம், நான் ஞான கடலாக இருக்கிறேன். உங்களை மாதிரி மறுபிறவியில் வர்றது கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் பிறவி எடுக்கிறது கிடையாது. ஸோ என்னுடைய மகிமை தனிப்பட்டது. நான் சுப்ரீமாக இருக்கிறேன், நிராகாரராக இருக்கிறேன் எப்போவுமே. அதனால் பிறப்பிறப்பின் சக்கரத்தில் வர்றது கிடையாது. ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரத்தில் வரீங்க. ஸோ சரீரத்தில் வந்துட்டாலே மறுஜன்மம் எடுப்போம். ஸோ அதனால் 84 பிறவி எடுக்கிறீங்க. மற்றபடி நான் இந்த பிரம்மா உடம்பில் பிரவேசிக்கிறேன். அந்த உடம்பு ஒன்றும் சிவபாபாவுடைய இது கிடையாது.
கடனாக எடுத்திருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஆத்மாக்கள் தான், சின்ன புள்ளி தான். ஆனால் நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிக்கலை. ஆனால் எல்லா காரியமும் ஆத்மா தான் பண்ணுது. தந்தையும் ஆத்மா தான் நினைக்கிது. துக்கம் வரும்பொழுது கடவுளை நினைக்கிறாங்க. பகவானே, இறக்க மனமுடைய பாபா, கருணை காட்டுங்கன்ட்டு. கருணை வேண்டுறீங்க. ஏன்னா அந்த தந்தை தான் ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக, தூய்மை நிறைந்தவராக இருக்கார். இல்லை, தனக்குள்ளே எது நிரம்பியிருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஞானத்திலும் நிறைந்தவராக, ஞானக்கடலாக இருக்கிறார். இந்த மகிமை எதுவும் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறது தந்தையுடைய காரியம். ஞானம் நிரம்பியவராக, தூய்மை நிரம்பியவராக, சுகம் சாந்தி நிரம்பியவராக, செல்வம் நிரம்பியவராக, ஆரோக்கியம் நிரம்பியவராக ஆகுங்கன்ற ஆசீர்வாதத்தை தந்தை தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் படைப்பவர். மற்றவர்கள் எல்லாருமே படைப்பு. ஸோ படைப்பவர் படைப்பை படைக்கிறார். முதல்ல மனைவியை தத்தெடுக்கிறார். அதாவது பிரம்மா பாபாவை தத்தெடுக்கிறார். அவர் தான் சிவபாபாவுக்கு மனைவி. பிறகு அவர் மூலமாக படைப்பை படைக்கிறார். ஸோ அதே மாதிரி லௌகீக அப்பாவும் முதல்ல மனைவியை தத்தெடுக்கிறார். மனைவி ஒன்றும் பெற்றெடுக்கலை. அவங்க மூலமாக குழந்தை பெற்றுக்கிறார். வளர்க்குறாங்க. குழந்தைய அழிப்பாங்களா அப்பா அம்மாவே? கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எல்லையற்ற தந்தைக்கோட வந்து ஸ்தாபனை பண்ணுறாரு புது உலகத்தை. ஸோ அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறாரு, நம்மளை வளர்க்குறாரு, பழைய உலகத்தை அழிக்கிறார். புது உலகத்தை அழிக்கிறது கிடையாது. ஏன்னா இது துக்கம் கொடுக்கக்கூடிய உலகமாக மாறுது. அதனால் பழைய உலகத்தை அழித்து புதுசாக மாற்றுறார். அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய சமஸ்காரத்தை அழித்து புது சமஸ்காரத்தை நிரப்புறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் பாலனை செய்ய வைக்கிறார் விஷ்ணு மூலமாக. அதற்கான ஞானம் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்றார். சத்தியுகத்துடைய தொடக்கத்தில் டக்குன்னு ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிடும். இல்லை, ஸ்டார்டிங்கில் ராஜ்யம்தான். மற்ற மதத்தில் அப்படி கிடையாது. இல்லை, கிறிஸ்து வந்த உடனே ஒன்றும் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகாது. அவங்க தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்ணுவாங்க. பிறகு எப்போ அந்த தர்மத்தினர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வளர்ச்சி அடைகிறாங்களோ அதுக்கு பிறகு தான் ராஜ்யம் ஏற்படும். அதுவும் போய் சண்டை போட்டு ராஜ்யம் மற்றவங்க ராஜ்யத்தை அபகரிப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க யோக பலத்தின் மூலமாக. இல்லை, யார்கிட்டையும் போய் நம்ம போய் அபகரிக்கலை, புஜபலத்தின் மூலமாக. ஸோ யோக பலத்தின் மூலமாக நீங்கள் முழு உலகத்துக்கும் எஜமானர் ஆகிறீங்க. மற்றபடி புஜபலம், தோல் பலத்தின் மூலமாகலாம் யாரும் ஒருபோதும் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் பண்ணவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள்கிட்ட இப்போ எந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னா, அவங்க மட்டும் தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்துட்டாங்க, ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னா, முழு உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் விதி அப்படி இல்லை. புஜ வலிமையின் மூலம் உலக ராஜ்யத்தை அடையிறதுன்றது சட்டத்தில் இல்லை. ஆனால் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நாடகத்தில் புஜ வலிமை கொண்டவர்கள் உலகத்தின் எஜமானராகக்கூடிய இந்த சட்டமே கிடையாது. ஸோ அதனால்தான் உடம்பு வலிமையை காட்டாமல், பண வலிமை காட்டாமல், பதவி வலிமை காட்டாமல் யோக வலிமையை மட்டும் காட்டுங்க. அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கிறது தான் யோக வலிமை இல்லையா? ஏன்னா இதன் மூலமாக தான் உலக ராஜ்யத்தை அடையிறோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ உலகத்துடைய ராஜ்யம்
யோக பலத்தின் மூலமாக நாம் அடையிறோம். சிவபாபா தான் அதை கற்றுக் கொடுக்குறார், அந்த யோக பலத்தை. அங்கே எந்த விதமான பிரிவினையும் இருக்காது. பூமி, ஆகாயம் எல்லாமே உங்களுடையது தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எங்கள் ஏரியாவில் உங்கள் விமானம் பறந்தால் சுட்டுடுவோன்றாங்க. ஆனால் சொர்க்கம் பிரிவு இல்லாத ஒரே ராஜ்யம். ஒட்டுமொத்த உலகத்துலேயும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஸோ இப்போ நமக்கே அப்படி ஒரு ஏக்கம் இருக்குல்ல, என்னடா இது அமெரிக்காவிலேருந்து துரத்துறாங்க, இதுவும் இடன்றாங்க, ஏன் இடன்றாங்க. இதெல்லாம் அங்கே இருக்காது. இங்கே அது பிரிவில்லாத ஒரே அத்வைத ராஜ்யம். இங்கே பல ராஜ்யங்கள் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பிரிவினைகள். 5000 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த ராஜயோகத்தை மறுபடியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ எல்லா நாட்டிலையுமே இந்தியர்களை இந்தியாவுக்கு போங்கன்னு துரத்துறாங்க. இது இல்லாமல் ஜோஹோ ஓனர் கூட ஸ்ரீதர் வேம்பு எல்லோரும் இந்தியாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சிக்னல் பாபா மூலமாக நடக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டால் இந்த ஞானம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ 5000 வருஷம் கழித்து இந்த ராஜயோகத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாவும் இப்போ இந்த ஞானத்தை கற்றுக்குது. கிருஷ்ணர் முதல் நம்பர் இளவரசனாக இருக்கிறார். இப்போவோ அவர் 84 பிறவியோடைய கடைசியில் பிரம்மா ஆகியிருக்கிறார். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். கண்டிப்பாக பல தர்மங்கள் விநாசம் ஆகிதான் தீரணும். ஒரு தர்மத்துடைய ஸ்தாபனை நடக்கும். பாரதம்தான் 100% செல்வம் நிறைஞ்சதாக, தர்மத்தில் உயர்ந்ததாக இருந்தது. ஸோ தேவதைகளுடைய தர்மம் எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி அவர்களுடைய கர்மமும் உயர்ந்ததாக இருந்தது. ஸோ அவங்களுடைய மகிமை தான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல தூய்மையாக இருந்தாங்க. அவர்களே மறுஜனம் எடுத்து இப்போ தூய்மை இழந்திருக்கிறாங்க. பிறகு பாபா தான் கணவன் மனைவி இருவரையும் தூய்மையாக்குறார். ஒன்றா இருந்துக்கிட்டே தூய்மையாக மாற்றுறார், இல்லற ஆசிரமமாக மாற்றுறார். ஸோ அதோடைய நினைவாகத்தான் ரக்ஷாபந்தன் கொண்டாடுறாங்க. ஆனால் யாருக்குமே அதோடைய அர்த்தம் தெரியாது, ஏன் இவ்வளோ விமர்சையாக ரக்ஷாபந்தன் கொண்டாடுறாங்கன்ட்டு. தந்தை தான் இந்த இறுதி பிறவியில் நீங்கள் 2 பேரும், அதாவது கணவன் மனைவி 2 பேரும் தூய்மையாக இருங்க அப்படின்னு வாக்குறுதி வாங்கினார் இல்லை. ஸோ ரக்ஷாபந்தன்றது கணவன் மனைவிக்கு இடையில் கட்டப்படுற ரக்ஷாபந்தன். ஆனால் அங்கே அண்ணன் தங்கச்சி கட்டுறாங்க. அண்ணன் தங்கச்சி கட்டினாலும் கட்டாட்டினாலும் அவங்க தூய்மையாக தானே இருக்க போகிறாங்க இல்லையா? ஸோ கணவன் மனைவியை அண்ணன் தங்கச்சியாக மாற்றுறார். சன்னியாசிகளுடைய தர்மம் அது தனி. ஞானம், பக்தி, வைராக்கியம்னு சொல்கிறதெல்லாம் உங்களுடைய இல்லற தர்மத்திற்குத்தான் பொருந்தும், தேவதா தர்மத்துக்கு தான் பொருந்தும். ஸோ கிறிஸ்தவ பாதிரியார்கள் நடக்கும்போது கண்கள் ஒரே பக்கமாக பார்த்தபடி நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அலப்பாயாது, இந்த ரோட்டில் இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது. அவங்க பாட்டுக்கு பெரும்பாலும் குனிஞ்ச தலை நிமிராமல் போயிட்டே இருப்பாங்க. அல்லது ஸ்ட்ரைட்டான என்ன அர்த்தம், எங்கேயும் ரோட்டை பார்த்து மட்டும் நடக்கிறாங்க. ஸோ கன்னியாஸ்திரிகள் கூட அப்படி தான் நடப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களை எல்லோரும் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் அதுதான், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்னிகாஸ்திரிகளும் பாதிரியார்களும் வீடு வீடாக போய் ஞானத்தை கொடுக்கல, நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்மள எல்லோரும் கவனிப்பாங்க.
அவங்க கிறிஸ்துவை நினைவு செய்கிறாங்க. கிறிஸ்து இறைவனுடைய குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் இந்த வெள்ளை ட்ரெஸ் அணிஞ்சவரோட அவரை நாம் நினைவு செய்கிறது கிடையாது. அவருக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. யாரை சொல்கிறார்? பிரம்மா பாபா சொல்கிறார். ஸோ இதை எதுக்கு சொல்கிறார்? ஏன்னா ஒரு டைமு எந்த தொடர்பும் இல்லைன்னுவார், இன்னொரு டைம் ஏன் பிரம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னுவார். வெவ்வேறு காரணத்துக்காக சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். பிரம்மா பாபாவே உட்காந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சிவபாபாவை தான் நினைக்கணுன்றார். அதுக்காக பிரம்மா பாபா வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் பிரம்மாவோடது அப்படின்னு தப்பாகவும் புரிஞ்சிக்கக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் சிவபாபா சொல்கிறதா புரிஞ்சுக்கோங்கன்றார். ஆனால் நினைவு சிவபாபாவை நினைக்கணும். அதனால் சிவபாபா தான் பேசுகிறாருன்ற அந்த மரியாதை இருக்கணும் பிரம்மா வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஆத்மாக்கள், அதனால் உங்களுக்கு அந்த ஒரு சிவபாபா தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த ஒருத்தரை தான் நினைக்கணும். உண்மையான கன்னியாஸ்திரிகளே நீங்கள் தான். சூப்பர் இல்லையா? பிரம்மகுமாரிகள் தான் உண்மையான கன்னியாஸ்திரிகள். ஏன்னா உங்களுக்கு ஆஸ்தி அந்த பாபா கிட்ட இருந்து தான் கிடைக்கணும். அவரை நினைவு செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். அதனால்தான் தந்தையுடைய கட்டளை, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஆனால் கன்னியாஸ்திரிகளுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க கிறிஸ்துவ நினைவு செய்கிறாங்க. இறைவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. முதல்ல வந்த பாரதவாசிகளுக்கே தெரியாதுன்னும் பொழுது பாதியில் வந்த கிறிஸ்தவர்களுக்கு எப்படி தெரியும்? லக்ஷ்மி நாராயணனுக்கே இந்த சிருஷ்டியோடைய ஞானம் இருக்காது. அதனால் அவங்க முக்கால ஞானம் அறிந்த திரிகாலதரிசிகள் கிடையாது. பிராமணர்களாகிய நீங்கள் தான் திரிகாலதரிசிகளாக இப்போ இருக்கிறீங்க. இப்போ மட்டும்தான் திரிகாலதரிசியாக, அதாவது முக்கால ஞானத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. சோழியாக இருந்த உங்களை பாபா வைரம் மாதிரி ஆக்குறார். இப்போ நீங்கள் ஈஸ்வரனுடைய மடியில் இருக்கிறீங்க. இது உங்களுடைய கடைசி பிறவி. ஆனால் ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க பிறவி. ஏன்னா கடவுளுடைய மடியில் இருக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பாரதத்துக்கும், குறிப்பாக பாரதத்துக்கு, பொதுவாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாம் இப்போ ஆன்மீக சேவை செய்கிறோம். மற்றவர்களெல்லாம் ஸ்தூலமான சமூக சேவகர்கள். அவங்களுக்கு நிறைய அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சூக்ஷ்மமான சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் ஆன்மீக சேவகர்கள். உங்களுக்கு சுயம் பரமாத்மாவே சொல்லி கொடுக்கிறார். தந்தையை நினைவு செய்யுங்கன்னு எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்லுங்கள். தந்தையைத்தான் பதித்த பாவனர்னு சொல்கிறோம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்ன்ட்டு. நீங்கள் கீழே இறங்கிறதுக்கு 84 பிறவிகள் ஆகுது. ஆனால் இந்த ஒரு பிறவியில் டக்குன்னு மேலே ஏறிடுறோம். கரெக்டாக சொல்லணும், ஒரு வினாடி தான். அந்த நிச்சய புத்தி வந்தோடனே மேலே போயிடுறோம். இல்லை அப்படியே நான் பாபா சொல்கிறத மட்டும்தான்ப்பா இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு செகண்ட் உச்சியை தொடுறீங்க, முதல் பிறவியை. சதம் ஏறுறதுக்கு ஒரு வினாடி தான் ஆகுதுன்றார். ஸோ இந்த மரண உலகத்தில் இப்போ நம்மளுடைய கடைசி பிறவி நடக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த மரண உலகத்தை ஒழிக, அமரலோகம் வாழ்க அப்படின்னு சொல்கிற காலம் வரப்போகுது. இல்லை, மரண உலகம் அழிந்து அமரலோகம் வரப்போகுது. இதுதான் உண்மையான அமரக்கதை. ஸோ இந்த மரணலோகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். அமரலோகத்தில் அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. அதனால தான் அந்த அமர கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கஷ்டப்படுவாங்க. சத்யநாராயணன் கதையும் அப்படி தான் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் நாராயணன் விரதம் இருப்பாங்க, உடனே பணக்காரங்க ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அமரரான பாபாவே
அமர ஆத்மாக்களான நம்மளை அமர உலகத்துக்கு அல்லது அமர யுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அதுக்காகத்தான் இந்த அமர கதையை சொல்கிறார். ஸோ அமரன்னா அழிவற்ற இல்லையா, அழிவற்ற தந்தை அழிவற்ற ஆத்மாவுக்கு அமர கதை சொல்லி அழிவற்ற உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பாபா சொல்கிறாரு, சில குழந்தைங்க எல்லாமே மறந்துடுது பாபான்றாங்க. சரி பரவாயில்ல, எல்லாம் மறந்தாலும் குறைஞ்சபட்சம் உங்களை ஆத்மான்னு நிச்சயப்படுத்தி ஒரு தந்தையான என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே இல்லையா. புத்தியின் தொடர்பை என்னோட மட்டும் ஈடுபடுத்தினீங்கன்னா உங்களுடைய பாவங்களை எல்லாம் எரிஞ்சு நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகிடுவீங்க, மனிதன்லேருந்து தேவதை ஆகிடுவீங்க. ஸோ இப்படி நாம் ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபாவை நினச்சி தூய்மையாகி தேவதை ஆகிறோம். புது விஷயம் கிடையாது. மறுபடியும் 5000 வருஷம் கழித்து பாபா நமக்கு ஆஸ்தியை கொடுக்குறார். பிறகு ராவணன் 6 கல்பம் கழித்து சாபத்தை கொடுக்குறான். இது விளையாட்டு. இது பாரதத்துடைய கதை. ஸோ இதை தந்தையே புரிய வைக்கிறார். எந்த வேத சாஸ்திரத்திலும் இது கிடையாது. ஸோ அதனால தான் இறை தந்தையைத்தான் ஞானம் நிரம்பியவர், அமைதி நிரம்பியவர், ஆனந்தம் நிரம்பியவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளையும் அவருக்கு சமமாக ஆக்குறார் இல்லையா. நாம் பூஜைக்குரியவர்களாகத்தானே சத்தியுகத்தில் இருந்தோம். பிறகு 6 கல்பம் கழித்து தான் பூஜாரி ஆகிறோம். ஸோ அதனால் நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரிகள்ன்றது பகவானை குறிக்கிறது கிடையாது, பாரதவாசிகளாகிய நம்மளை குறிக்கிற விஷயம். நீங்கள் முதல்ல ஒரு சிவனுக்கு மட்டும்தான் பக்தி பண்ணீங்க, கலப்படமற்ற பக்தியாக இருந்துச்சு. பிறகு தேவதைகளுக்கு பக்தி பண்ணீங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி பார்க்குறதெல்லாம் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ மீண்டும் நாம் தேவி தேவதைகளாக ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். அதற்கான ராஜயோக கல்வியை சுயம் பகவானே சொல்லி கொடுக்குறாரு. நல்லா படிக்கிறவங்க ராஜாவாவாங்க, கம்மியாக படிக்கிறவங்க பிரஜை ஆகிடுவாங்க. அளவற்ற பிரஜைகள் தான் வருவாங்க இல்லையா. ராஜாக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு மகாராஜாவுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிரஜைகள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் முயற்சி செய்கிறது மகாராஜா ஆகிறதுக்காக, முந்தைய கல்பம் மாதிரியே. ஸோ வெற்றி மாலையில் யார் யார் வருவாங்கன்றதை அவங்க பண்ணுற முயற்சியிலிருந்தே தெரிஞ்சிடும் இல்லை. இப்போ பண்ணுற முயற்சியின் அனுசாரம் தான் அது சாத்தியம். ஸோ பிரஜைகளில் கூட சிலர் ஏழைகளாகவும் சிலர் பணக்காரர்களாகவும் ஆவாங்க. பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பெயரால் தானம் செய்கிறாங்க. எதுக்கு தானம் பண்ணுறாங்க? ஈஸ்வரன்கிட்ட செல்வம் இல்லையா என்ன அவருக்கு தானம் பண்ணுறதுக்கு? அதேமாதிரி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா நீங்கள் செய்கிற தானத்துக்கான பலனை அடுத்த பிறவியில் சிவபாபா தான் கொடுக்குறார். ஆனால் அந்த பக்தியில் பண்ணுறதுக்கான பலன் ஒரு பிறவிக்கு தான் கிடைக்குது, அடுத்த ஜென்மத்தில். இப்போ பாபா சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் செய்கிற புண்ணிய காரியத்திற்கான பலன் 21 பிறவிக்கு கிடைக்கிது. அதாவது 21 பிறவிக்கு ஆஸ்தியை அடையிறதுக்கான வழியை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்ற. 21 பிறவிக்கு ஆஸ்தியை கொடுக்கத்தான் நான் வரேன். என் பேரால் நேரடியாக இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி கடவுளை பற்றி தெரியாது, சும்மா கடவுள் பேராலன்னு செய்வோம். ஆனால் இப்போ நேரடியாக அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு நமக்கு தெரியும், என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாருன்ட்டு. ஸோ அதன்படி நீங்கள் எது பண்ணாலும் 21 பிறவிக்கு அதற்கான பிராப்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பக்தி மார்க்கத்தில் மறைமுகமாக செய்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்களாக நினச்சிக்கிறீங்க இது பண்ணால் கடவுளுக்கு பிடிக்கும்ன்ட்டு. ஸோ அதற்கான பலன் ஒரு பிறவிக்கு அல்ப காலத்தின் சுகம் கிடைக்கிது. ஸோ உங்களுடைய இது அனைத்தும் மண்ணோட மண்ணாக போக போகுது. ஸோ அதனால்
உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நல்ல பலனுள்ளதாக ஆக்கிக்கோங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் இந்த ஆன்மீக மருத்துவமனை அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்துக்கிட்டே இருங்க. ஸோ ஏன் இதை ஆன்மீக பல்கலைக்கழகன்றார்? இல்லை, பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு சம்பாதிச்சு பணக்காரர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் செல்வந்தர் ஆகிறோம். ஏன் இது ஆன்மீக ஹாஸ்பிட்டல்ன்றார்? இல்லை, அங்கே நோய் குணமாகுது. இங்கே 21 ஜென்மத்துக்கு ஆரோக்கியமிக்கவராக இருப்போம். ஸோ இதன் மூலமாக நிறைய வருமானம் ஏற்படும் இந்த ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுனால. நினைவின் மூலமாக ஆரோக்கியமும், இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக செல்வமும் கிடைக்கும். ஸோ அதனால் வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தையும் அல்லது ஆஸ்பத்திரியோ திறந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் பெரிய மனுஷனாக இருக்கிறீங்கன்னா பெருசாகவே தொடங்குங்க. அங்கே நிறைய பேர் வர முடியும் இல்லையா? ஸோ நேம் போர்டில் எழுதுங்க. இயற்கை வைத்தியம் செய்கிறவங்க எழுதி போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தந்தை முழு உலகத்தின் இயற்கையை மாற்றி தூய்மைப்படுத்துகிறார். ஸோ இயற்கை மருத்துவ சாலைன்னு கூட எழுதி போடுங்கன்னு ஒரு முரளியில் சொல்லியிருக்கிறார். இல்லை, முழு உலகத்தின் இயற்கையே மாற்றிடுறார், தூய்மையாக்கிறார். ஸோ இந்த நேரம் எல்லாருமே தூய்மையற்றவராக இருக்கிறாங்க. முழு உலகத்தையும் சதா காலத்துக்கும் ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வமிக்கவர்களாகவும் ஆக்கிறவர் ஒரு தந்தை தான். அவர் தான் இப்போ குழந்தைங்களுக்கு இந்த படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள்னு சொல்கிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, இது வைரம் போன்ற வாழ்க்கை இந்த பிராமண வாழ்க்கை. அது எப்படி வைரம் போல் ஆகுது? ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துறதன் மூலமாக. ஸோ முழு உலகத்துக்கும், குறிப்பாக பாரதத்துக்கு நீங்கள் சேவை பண்ணணும். இல்லை, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரவங்க இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பாங்க சேவை செய்கிறதுக்கு. ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் இங்கே தான் இருப்பாங்க. அப்போ இந்தியாவிலே பிறந்துட்டு நம்ம சேவை பண்ணலான்னா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய அனைத்தையும் நல்ல பலனுள்ளதாக இங்கே மாற்றிக்கிறதுக்காக நேரடியாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஆன்மீக மருத்துவமனை அல்லது ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறக்கணும். வரதானம்: ஒரே சீரான மனநிலையின் மூலமாக கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். இல்லையா? கர்மேந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், அதான் அதீந்திரிய சுகம். அது அனுபவம் ஆகணுன்னா புலனின்பத்திலேருந்து விலகி இருக்கணும். அதை தான் அனைத்து ஈர்ப்புகள்லேருந்தும் விடுபட்டு இருங்கன்ற. அப்போ தான் ஒரே சீரான மனநிலை இருக்கும், அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு விளக்கம்: எப்போ கர்மேந்திரியங்களுடைய ஈர்ப்பு மற்றும் உறவுகளின் ஈர்ப்புகளிலிருந்து விடுபடுறீங்களோ அப்போ தான் கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த அதீந்திரிய சுகத்தை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். இல்லையா? கர்மேந்திரியங்களின் ஈர்ப்பிலிருந்தும் விலகணும், உறவுகளின் ஈர்ப்பிலிருந்தும் விலகணும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கர்மேந்திரியத்துக்கு நீங்கள் வசப்படும் பொழுது அதனால் பலவிதமான ஈர்ப்புகள் ஏற்படும். இதனால் என்ன ஆகுது? அந்த அதீந்திரிய சுகத்தை அடையிறதுக்கு தடை வருதுன்றார். இல்லை, எந்த அளவுக்கு இந்த உலகத்தின் விஷயம் ஈர்க்குதோ அந்த அளவுக்கு உங்களால் அதீந்திரிய சுகத்தை அடைய முடியாது, அனுபவம் பண்ண முடியாது. ஸோ அதனால்தான் இந்த உலகத்தின் சுகம் கர்மேந்திரங்களின் வசப்படாமல் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார்.
பாபா உள்ள கூட சொன்னார் இல்லையா, பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் அவங்க பார்வை இங்கே படாமல் ஒரே பக்கமாக பார்த்தபடி போவாங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். ஸோ எப்போ புத்தி எல்லா ஈர்ப்பிலிருந்தும் விடுபட்டு அந்த ஒரு பரந்தாமத்தில் மட்டும் நிலை பெற்று இருக்குதோ, ஸோ அது பரந்தாமமாக இருக்கலாம், சூக்ஷ்மவதனமாக இருக்கலாம், அல்லது சத்தியுகமாக இருக்கலாம், மொத்தத்தில் ஒரே இடத்துல நிலை பெற்று இருக்குதோ அப்போ தான் புத்தி அலப்பாயிருது, நிற்கிது. அப்போ தான் இயக்கிரஸ் நிலை உருவாகுது, அதாவது ஒரே சீரான மனநிலை உருவாகுது. இதன் மூலமாக கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பேரின்பத்தின் அனுபவம் ஏற்படுது இல்லை, அந்த அதீந்திரிய சுகம் ஏற்படுது. ஸோ மனம் அலப்பாயிருது, நிற்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். மன அலப்பாயிருது நின்னாலே ஒரே சீரான மனநிலை இருக்கும். ஸோ நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதை அனுபவம் செஞ்சுருப்போம். ஸோ அப்போ தான் கர்மேந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த சுகத்தை அனுபவம் பண்ண முடியுன்றார். ஸ்லோகன்: உங்கள் புத்தியின் தொடர்பை எப்போவுமே தெளிவாக வச்சுருங்க. பாபாவோட மட்டும் இணைச்சிருக்கிறது தான் தெளிவாக வச்சுருக்கிறது. அப்போ தான் மற்றவர்கள் மனசில் இருக்கிற எண்ணத்தை கூட உங்களால் தெரிஞ்சிக்க முடியுன்றார். ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சக்தியை நாம் நிரப்புகிறோம், அவங்களையும் திருப்திப்படுத்துகிறோம். அதுக்காக ஸோ புத்தியில் மற்றவர்களை பற்றி எண்ணங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க உண்மையிலே என்ன நினைக்கிறாங்கன்றது வராது. ஏன்னா ஏற்கனவே உங்கள் மைண்டில் இருக்கிற எண்ணம் அவங்களுடைய எண்ணம் உங்களை ரீச் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ அதனால தான் புத்தியின் தொடர்பு க்ளீனாக ஒரு பாபா கிட்ட மட்டும் இணைச்சி வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லோகன் அது. அவ்விக்தேஸ்வரா, சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. எந்த விதமான குழப்பங்கள் அல்லது சலசலப்புகளுக்கு இடையிலும் உறுதியாக இருக்கிறது தான் உயர்ந்த பிராமண ஆத்மாக்களுடைய அடையாளம்ன்றார். இல்லை, என்ன நடந்தாலும் மனம் அமைதியாக இருக்கணும், அதுதான் உயர்ந்த பிராமண ஆத்மாக்களுடைய அடையாளம். அந்த முகம் அதே சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். அம்மா இறந்துருக்கலாம், சொத்து பறிப்போய் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முகத்தில் ஒரு சின்ன வாட்டமும் இருக்கக்கூடாது. அது எப்போ சாத்தியம்? உங்கள் மனமே பாதிக்கப்படாத போது தான் அது சாத்தியம். அது எப்போ சாத்தியம்? மனம் ஃபுல்லாக பாபா மட்டும் நிரம்பி இருந்தால் தான் அது சாத்தியம். வேறு எதையுமே பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ பிரச்சனைகளின் ஆழத்துக்கு போகாதீங்க. அது எதுக்கு வருது? எனக்குள்ள சக்தி நிரப்ப வருது, எனக்கு பரிசு கொடுக்க வருது. ஒன்று ஒரு கேம், அதில் நான் ஜெயிக்கணும், மாயாவை தோக்கடிக்கணும். அதுக்கு ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். ஒட்டுமொத்த உலகமும் குழப்பத்தில் இருக்கலாம், ஆனாலும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் குழப்பத்தில் வர முடியாதுன்றார் பாபா சொல்கிறார், கடவுள் சொல்கிறார். இப்போ எப்படி இருக்கும்? ஏன் வர முடியாது? ஏன்னா நாடகத்துடைய ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு தெரியும். இது இப்படி தான் இருக்கும்னு தெரியும்னும் போது ஏன் குழம்பு போகிறோம்? இல்லை, நமக்கு தெரியும் உலகம் அழிவுன்னு தெரியும் தானே, குழப்பம் வரும்னு தெரியும் தானே. அப்போ குழப்பம் வரும்போது நம்ம ஏன் குழம்பு போகிறோம்? ஸோ அதனால் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் நமக்கு தெரியும். அதை பற்றிய அறிவு நிரம்பிய ஆத்மாக்களாக, அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நிரம்பிய ஆத்மாக்களாக நம்ம இருக்கிறோம். அதனால் எப்போவுமே தானாகவே உறுதியான மனநிலையில் தான் இருப்போம். அதனால் ஒருபோதும் சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, எப்போவுமே பயமற்றவராக இருங்கன்றார். அடுத்தது, இதுதான் நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்ச பிறகு நாம் ஏன் பயப்பட போகிறோம்? கடைசி எண்ட் ரிசல்ட் என்ன? நாராயணனாக போகிறோம். ஸோ அதை அந்த போதையை கொடுக்கணும், அதற்கான சக்தி. பாபா சொல்கிறார், உங்கள் முகம் எப்பவும் சிரித்த முகமாக இருக்கும். ஏன்னா கடவுளுடைய சக்தி உங்கள் நாடி நரம்பெல்லாம் நிரம்பி இருக்குதுன்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதான் சக்தி நிரம்பிய ஆத்மாக்கள்.
அதனால் தானாகவே உறுதியான நிலையில் தான் இருப்போம். அதனால் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட மாட்டோம், பயப்படக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்து தெய்வங்கள்லாம் எப்படி இருக்குது இல்லையா, பார்க்கும்போதே ஒரு தைரியம் வருது. ஸோ தைரியத்தை கொடுப்பவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கணும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.